ஊட்டியில் உள்ள சுற்றுலா தலங்களை நீங்கள் ஆராயும் போது குன்னூரில் உள்ள சிம்ஸ் பார்க்கிற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். 1000க்கும் மேற்பட்ட வண்ணமயமான துடிப்பான மலர்களின் தாயகம். இந்தியாவின் மிகச்சிறந்த தாவரவியல் பூங்காவாகும். இப்பூங்கா நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரில் அமைந்துள்ளது. குன்னூரிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டரில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. ஊட்டி சுற்றுலா தலங்களில் இது மிகவும் முக்கியமானதும் மற்றும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் இந்த பார்க் மிகவும் முக்கியமானதாகும். இந்த சிம்ஸ் பார்க்கின் வரலாறு நூற்றாண்டுகளுக்கும் மேலானது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பெரியவர்களுக்கு 75 ரூபாயும், சிறியவர்களுக்கு 40 ரூபாயும், கேமராவிற்கு 50 ரூபாயும், வீடியோ கேமராவிற்கு 100 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இப்பூங்கா கடல் மட்டத்திலிருந்து 1780 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆயிரத்தி 1874 இந்த பூங்கா நிறுவப்பட்டது. குன்னூரிலுள்ள சிம்ஸ் பூங்கா 1874ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை அரசின் செயலாளராக இருந்த ஜே.டி. சிம் மற்றும் நீலகிரி காடுகளின் கண்காணிப்பாளராக மேஜர் முர்ரே ஆகியோரால் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் இது ரிசார்ட்டாக கருதப்பட்டு ஜே.டி. சிம் பெயரில் பெயரிடப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள அரிய வகை மரங்களை இங்கு கொண்டு வந்து வைத்து இந்த பூங்காவிற்கு அழகு சேர்த்தனர். 120 வருடங்களுக்கு மேல் வயதுள்ள மரங்கள் இங்கு உள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு மரத்திலும் அந்த மரத்தின் முழு விவரங்களை தெரிந்து கொள்ள ஒரு QR ஸ்கேனர் போர்டு மாட்டப்பட்டுள்ளது. இங்கு சிறுவர்களுக்கான பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு படகில் சவாரி செய்வதற்காக படகு இல்லமும் அமைந்துள்ளது. இங்குள்ள இயற்கை காட்சிகள் சினிமாவில் பார்ப்பது போல் மனம் கவரும் வண்ணம் அமைந்துள்ளது. அரசு விடுமுறை நாட்களிலும்
பண்டிகை நாட்களிலும் இங்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகின்றனர். இங்கு ஆயிரக்கணக்கான அரிய வகை மலர்கள் உள்ளன. மிகவும் பாதுகாப்பான வகையில் படகு சவாரி செய்ய இங்கு அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. படகு சவாரி செல்ல கட்டணமாக ஒரு நபருக்கு 25 ரூபாய் வீதம் 10 நிமிடங்கள் சவாரி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் விளையாடும்போது முதியவர்களும் பெற்றோர்களும் அமர்வதற்காக சிறந்த முறையில் இங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு காணும் ஒவ்வொரு காட்சிகளும் மனதை கவர்ந்து நமது மனக்கவலைகளை போக்குகின்றன. இங்கு வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரியும் குறைந்தபட்சமாக 5 டிகிரியும் ஆகும். இந்த பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை முழுமையாக சுற்றி பார்க்க குறைந்தது 3 மணி நேரத்திற்கு மேல் தேவைப்படும். படகு செல்லும் இந்த குளத்தில் அதிக மீன்கள் காணப்படுகின்றன. பனிரெண்டு ஏக்கரில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்கா இந்தியாவின் மிகச்சிறந்த தாவரவியல் பூங்காக்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு ருத்ராட்ச மரம் மற்றும் அரிய வகை வெளிநாட்டு வகை சேர்ந்த அதிக மரங்கள் நூற்றாண்டுகளை கடந்தும் இங்கு காணப்படுகின்றன. இங்கு வருடந்தோறும் மே மாதத்தில் பல கண்காட்சி நடைபெறும். தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் இந்த கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் வந்து செல்வர். நீங்கள் ஒரு தாவரங்களை விரும்பும் நபராக இருந்தால்
இந்த இடத்தை விட்டு உங்கள் மனம் செல்ல விரும்பாது. இங்குள்ள கண்ணாடி மாளிகையில் தாவரங்களை ஆராய்ச்சிக்காக வளர்க்கின்றனர். இங்கு பல அரிய வகை செடி வகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இவைகள் உலகெங்கும் பிற பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இங்கு வெட்டிங் போட்டோஷூட் எடுக்க சிறந்த இடமாகும். பச்சை போர்வை விரித்தது போல புல்வெளிகளும் கண்களை கவரும் வண்ணமயமான மலர்களும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. இங்கு ஓங்கி வளர்ந்து நிற்கும் மரங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இங்கு இருப்பதாக நமது காதுகளுக்கு சொல்லுவது போல ஒரு தோற்றம் அளிக்கின்றன. எந்திரமயமான வாழ்க்கையிலும் நமது முகத்தை கவசம் போல் அணிந்து கொண்டிருக்கும் நமது மொபைல் போனிலிருந்தும் விடுபட இந்த இயற்கையான இடம் மிகவும் சிறப்பானதாகும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையில் அரசாங்கத்தால் செய்து தரப்பட்டுள்ளது. ஒரு முறை இந்த இடத்திற்கு வந்து கண்டுகளித்து சென்றால் மறுமுறை எப்போது வருவோம் என்று எண்ணம் நம்மளுக்கு தோன்றும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.